ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி காலைல 4 மணி இருக்கும். எங்கள் அப்பா எழுப்பி வாடா ஆடு பிடிக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி நானும் கிளம்பி போயிட்டேன். கிளம்பி போய் பார்த்தாக்கா என்கிட்ட 2 ஆடு கொடுத்துட்டாங்க. சரி நானும் பிடிச்சிட்டு சரி படுக்கலான்னு பார்த்தாக்கா தூக்கம் வரல. அப்புறம் தூரத்தில் ஒரு ஆள் கத்திட்டு இருந்தார். சரி ரைட்டு அப்படின்னு கண்ணு சொக்குனேன். ஆனால் தூக்கம் வரல. மறுபடியும் இன்னொரு ஆள் வண்டியில் இருந்துட்டு கத்திட்டு இருந்தார். அவர் பாருங்களேன் கொஞ்சம். அப்புறம் அந்த ஆள் இருந்துட்டு ஹிந்தியில் ஏதோ பேசிகிட்டு இருந்தார். என்னன்னு தெரியல. வீடியோ காலில் காமிச்சிட்டு இந்த ஆடு நல்லாக்கா இந்த ஆடு நல்லாக்கா அப்படின்னு கேட்டார் போல இருக்கு. சரி நாங்கள் சொல்லிட்டு அடுத்த ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நேராக எடுத்துக்கிட்டு அப்புறம் பார்த்தாக்கா வயிற்றில் ஒரு சத்தம். சரி சாப்பிட கிடைக்கும் சாப்பாடு விடலான்னு சொல்லிட்டு சாப்பாடை விட்டோம். சாப்பிட்டுட்டு நல்லா ஊற்று பார்த்துட்டே இருந்தேன். மேலே பார்த்தா தண்ணி வருது. என்னடா எங்கேருந்துடா தண்ணி வருதுன்னு பார்த்தா பைப் வச்சு செட் பண்ணி வச்சுருக்காங்க. சின்ன சின்ன மழை துணி மாதிரி படுற மாதிரி. சரி அதை ரசிச்சுட்டு அப்படியே பார்த்தா ஆம்லேட்டுலாம் ஃபுல் மீல்ஸ் தரமாட்டாங்களே பார்த்தா எங்கள் அப்பா தான் ஆர்டர் பண்ணியிருக்காரு. எனக்கே தெரில. அப்புறம் பாயாசத்தை எடுத்து குடிச்சிட்டு அந்த இதை முடிச்சுட்டு அப்புறமேட்டுக்கு அந்த மலை சாரல் நனைஞ்சிட்டு அப்புறம் அடிக்கிற வெயிலில் ஒன்றும் பண்ண முடியல. சரி கை கால் மூஞ்செல்லாம் அந்த தண்ணியிலே கழுவிடலாம்னு சொல்லிட்டு தலையில் நல்லா வாஷ் பண்ணிட்டு சாவி நல்லா வாஷ் பண்ணிட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ரைடு ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 கிலோமீட்டர் வரல. வெயில் ஒன்றும் முடியல. சக்கடி அடிச்சிருச்சு போட்டு. அப்புறம் சூரியனை பிடிச்ச நாள் திட்டு சரி என்னடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆட்டை பிடிச்சி கட்டிட்டு பார்த்தாக்கா பம்பு செட்டில் தண்ணி வந்துச்சு. சரி அந்த கையில் கை கால் மூஞ்சி கழுவிட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் திரும்பி ஆட்டை எடுத்து வச்சுட்டு ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோ வேணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பெல் ஐக்கான் ஆலில் போட்டுருங்க.